ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவரை எதிர்பார்த்து ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்றது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வெற்றி. நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில் நம்ம ரட்சிக்கப்பட்டவருடைய ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது நமக்கு ரொம்ப சாத்தியமாக இருக்கும். எல்லாத்தையுமே ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு வாங்குவோம். ஆண்டவரே இதை கொடுங்க, ஆண்டவரே இதை கொடுங்க, ஆண்டவரே அப்படின்னு. ஆனால் கொஞ்ச நாட்கள் தாண்டினதற்கு பிறகு நிறைய நேரத்தில் நம்ம அப்படி யோசிக்கிறதே இல்லை. நம்ம பாட்டுக்கு ரெகுலராக அது பாட்டுக்கு நடக்குது, நம்ம ஏன் அதை போய் கேட்டுட்டு அப்படின்னு. ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது அதான் சொல்கிறான், ஆண்டவரே அன்றன்றுள்ள ஆகாரத்தை எனக்கு அன்னைக்கு தாரும், நான் மிஞ்சி உங்களை மறுதளிக்காதபடி எனக்கு டெய்லி கொடுங்கப்பா. சில நேரத்தில் ஆசீர்வாதத்திற்காக நம்ம எல்லாரும் ரொம்ப ஜெபம் பண்ணுறோம், என்னை அப்படி வைங்கப்பா இப்படி வைங்கப்பான்னு. ஆனால் உண்மையிலே ஆசீர்வாதங்கள் நமக்கு நிறைய பெருகும் போது ஆண்டவரை நெருங்கிறது நமக்கு குறையுது. ஆனால் அன்னைக்கு உள்ளதை கர்த்தர் அன்னைக்கு தராரா, நீங்கள் சந்தோஷப்படுங்க. இன்னும் ஆண்டவரை டிபெண்ட் பண்ணி வாழ்கிற அளவுக்கு கர்த்தர் என்னை வச்சிருக்கிறதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆமென் சொல்லுவோம். உங்களுடைய கண்களை வேற மனுஷங்களுக்கு முன்னாடி பார்க்காம ஆண்டவரை மட்டும் நோக்கி பாருங்க. ஏனென்றால் ஜெபத்திற்கு பெரிய வல்லமை இருக்கிறது. இந்த உலகத்தில் யார் ஜெபத்தினால எல்லாம் முடியும், ஜெபம் பெரிய வெற்றி, ஜெபிக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க அப்படின்னு நினைச்சாங்களோ அவங்க எல்லாருமே இன்னைக்கு நல்லா இருக்காங்க. அவங்க எல்லாருமே வெற்றியா இருக்கிறாங்க. நான் அருமையான ஒசூரில் இயேசு நம்மோடு அப்படின்னு ஒரு திருச்சபை இருக்குது. பாஸ்டர் எல் ஜோசப் அவங்க அந்த சர்ச்சை நடத்துகிறாங்க. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவங்களுடைய சாட்சியை ஒவ்வொன்றும் கேட்க கேட்க நமக்கு அப்படியே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த இடத்துக்கு போனீங்கன்னாலே ஒரு வித்தியாசமான ஒரு அட்மாஸ்பியர் அங்கே இருக்குது. உள்ளே நுழைஞ்ச உடனேயே வாக்கிங் பண்ணுறதுக்கே ஒரு பெரிய ஏரியா வச்சுருக்காங்க. அந்த வாக்கிங் பண்ணுற ஏரியாவில் எல்லாத்துலேயுமே ஒரு கம்பு நட்டு அதில் ஒரு சின்ன வாக்கியம், பரிசுத்தவான்கள் சொன்ன வாக்கியத்தை எல்லாம் எழுதி போட்டிருப்பாங்க. அந்த காம்பவுண்டுக்குள்ளே போனாலே ஒரு ப்ரேயர், ஒரு ஜெபத்தினுடைய ஒரு பிரசன்னம் நம்மளை தொடுறது மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்படி இருக்கும். ஆனால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எதுவுமே இல்லை. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவர் ஒரு மிகப்பெரிய தேவ மனுஷன். எல்லா லீடர்ஸோடையும் அவர் நிற்கிற தேவ மனுஷன். என்ன சீக்ரெட் அப்படின்னா வேற ஒன்றுமே இல்லை, ப்ரேயர் தாங்க, ஜெபம் தாங்க. ஜெபத்திற்காக அவர் எடுக்கிற முயற்சி, ஜெபத்திற்காக அவர் பண்ணியிருக்கிற புத்தகங்கள், ஜெபத்திற்காக அவர் வச்சிருக்கிற திட்டங்கள், ஐயோ நான் வியந்துட்டேன். அப்போ அது மட்டும் இல்லை, நிறைய பேர் இன்றைக்கு ஊழியத்திலையும் இன்னும் மற்ற அளவில் இந்த உலகத்தில் வளர்ந்துருக்கிற பல பேர் யாரெல்லாம் ப்ரேயருக்கு அதிகமான இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்களோ அவங்க தாங்க பெரிய அளவில் வளர்ந்துருக்கிறாங்க. சிலர் பணம் செலவு பண்ணுறது கூட பார்க்க மாட்டாங்க. பணம் செலவு பண்ணால் கூட பரவாயில்ல, நான் உனக்கு சம்பளமாவது கொடுத்துட்றேன், நீ ஜெபம் மட்டும் பண்ணு. அப்படி ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருக்கிறாரு. அவர் தன்னுடைய வீட்டில் ஒரு 10 பேரை ஜெபிக்கிறதுக்காக மட்டும் சம்பளம் கொடுத்து வச்சிருக்கிறாரு. அவருக்கு வேற எதுவுமே அவங்களுக்கு வேலை இல்லை. காலையில் அவங்க ரெடியாகி அவர் வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணணும். அவர் ஜெப குறிப்பை கொடுப்பார், ஜெபம் பண்ணணும். மத்தியான சாப்பாடு மாதமானா 10,000 ரூபாய் எல்லாருக்கும் சம்பளம். ஜெபிக்கிறதுக்காக ஆள் வச்சிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவர் கேட்கும்போது சொல்றாரு, ஜெபத்தினுடைய வெற்றி என்னன்னு எனக்கு தெரியும் பாஸ்டர். இன்றைக்கு இந்த ஜெபத்தில், இந்த ஆராதனையில் இருக்கிற நமக்கு எல்லாருக்குமே ஜெபத்தினுடைய வெற்றி உங்களுக்கு தெரியும். நீங்க ஜெபித்து வெற்றி பெற்ற பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். அவங்க ஒண்ணுமே இல்லாம இருப்பாங்க, ஆனா பெரிய அளவில் உயர்ந்திருப்பாங்க. அவங்க பின்னணி முழுக்க முழுக்க ஜெபமா இருக்கணும். யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில பெரிய பெரிய உயர்வை அவர்கள் இதுவரையிலும் கண்டிருக்கிறார்கள். ஆமேன் சொல்லுங்க. அதுவும் சிலருடைய ஜெபம் வெறும் நேரம் ஓட்டுற ஜெபமா இருக்கக்கூடாது. சில உண்மையா முழு மனதோட ஜெபிக்கணும். சிலர் ஜெபிக்கிறேன்னு சொல்லுவாங்க, குணம் சுத்தமா மாறி இருக்காது. அவங்களுடைய ஜென்ம சுபாவம் அப்படியே இருக்கும். அவங்களுடைய முகத்தை பார்த்தாலே ஒரு பிரசன்னமே இருக்காது. அப்படி நிறைய பேர் ஜெபிக்கிறேன்னு சுத்திட்டுறாங்க. அவங்கள சொல்லல, உண்மையாய் ஜெபத்தினுடைய நீங்கள் மோகன் சிலாசரஸ் ஐயாவை பாருங்க. அது 4 மாவடியில் அவர் இப்போ சர்ச்சை, இவர் இப்போ அந்த ஜெப கோபுரம் கட்டப்பட்டிருக்கிற அந்த இடம்
அவர் ஃபர்ஸ்ட் ஊழியம் செய்யும்போது அது ரொம்ப அவுட்டரான இடம் அது. அந்த இடத்துக்கு யாருமே வரமாட்டாங்க. அது ஒரு பெரிய காடு. ஆனா இன்னைக்கு அங்கேயே ரயில்வே ஸ்டேஷன், அங்கேயே பஸ் ஸ்டாப், நிறைய பஸ்ஸினுடைய போர்டை வந்து இயேசு விடுவிக்கிறான்னு போட்டு தான் ஓடுது. என்ன அப்படின்னா அவர் ஒன்னே ஒன்று சொல்லுவாரு, ஜெபத்தினுடைய மேன்மை என்னன்னு தெரிஞ்சதுனால இன்னைக்கு உலகத்துல இருக்கிற ஆயிரக்கணக்கான பேரை அவர் அங்க வர சொல்லி அங்க சாப்பாடு கொடுத்து ஜெபிக்க மட்டும் சொல்றாரு. அவங்களுடைய ஊழியத்தினுடைய வெற்றியினுடைய ரகசியமே ஜெபம்தான். இன்னைக்கும் அதை ஃபாலோ பண்றாங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையிலே நன்றாய் நினைத்துக் கொள்ளுங்கள், நம்ம ஜெபிக்காட்டாலும் ஆண்டவர் நம்மளை நடத்துவாரான்னு கேட்டா கண்டிப்பா நடத்துவாரு. என்ன நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. நீங்க என்னைக்கோ ஒரு நாள் ஜெபம் பண்ண ஜெபம் தான் இன்னைக்கும் உங்களை நடத்திட்டு இருக்குது. ஆனா இதுவரையிலும் நடத்தினது என்னைக்கோ ஒரு நாள் ஜெபம் பண்ண ஜெபம். இனி உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி வரணும்னா நீங்க இப்ப ஜெபம் பண்ணா தான் அந்த வெற்றி உங்களை தேடி வரும். உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? இப்போ வந்து பேங்க்ல வந்து ஒரு 1,00,000 ரூபாய் டெபாசிட் பண்ணியிருக்கீங்கன்னு வைங்களேன், மாசம் 800 ரூபா உங்களுக்கு கிடைக்குது. அந்த 1,00,000 ரூபாவுக்கு 800 ரூபா வாங்கி நீங்க செலவு பண்ணிட்டே இருக்கிறீங்க மாசம் மாசம். அந்த 1,00,000 ரூபாவை 2,00,000 ரூபாவை போட்டா எவ்வளவு கிடைக்கும் உங்களுக்கு? சொல்லுங்க. 800 1600 ரூபா கிடைக்கும். ஸோ மாசம் இப்போ நீங்க எவ்வளவு செலவு பண்ணலாம்? 1600 ரூபா செலவு பண்ணலாம். ஆனா எனக்கு 1,00,000 ரூபா போட்டிருக்கிறோம், அதுவே எனக்கு ஓடட்டும் அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கை ஓடிடும், உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டுரும். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அப்படியே தான் இருப்பீங்க. உங்களுக்கு என்ன இருக்காது? வளர்ச்சி இருக்காது. சிலர் சொல்லுவாங்க, அன்னைக்கு நான் எப்படி ஜெபம் பண்ண தெரியுமா, அன்னைக்கு நான் எப்படி பண்ண தெரியுமா. அந்த ஜெபத்திலேயே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பாரே, ஆனால் அதை விட அதிகமாக ஜெபிக்கும் போது இன்னும் ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். அதனால ஜெபத்தை பெருக்கிறதற்கு வழி பாருங்க. ஜெபத்தை ஒருபோதும் குறைக்காதீங்க. நான் சொல்றேன், இந்த பேங்க் பேலன்ஸ் மாதிரியே தான் அதுவும். நீங்க டெபாசிட் பண்ணிட்டே இருக்கிறீங்க, அது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் கண்டிப்பா வந்து சேரும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஹல்லேலூயா.